இதுக்கு நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஜாதகத்தை பற்றி பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, கிரகம் கெட்டு அவர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாரா, கிரகம் நல்லா இருந்து அவர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாரான்னு தெரிஞ்சுக்க தான் நாங்கள் ஜாதகம் கேட்குறோம். இந்த கிரகம் நல்லா இருந்து கஷ்டப்படுறவங்க யார்? ஜாதக ரீதியாக திருமண அமைப்பு நல்லா இருக்கும், தொழில்ஸ்தான அமைப்பு அருமையாக இருக்கும், குழந்தை பாக்கிய அமைப்பு அருமையாக இருக்கும், வண்டி வாகன சொத்து சுக யோகம் அருமையாக இருக்கும். ஆனால் ஒன்றுமே இருக்காது, கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு அந்த ஜாதகம் நல்லது செய்யலை? அப்போ இந்த கேள்வியை நாங்கள் கேட்டோம் பல வருஷத்துக்கு முன்னாடி. நான் என் இறைவனிடம் கேட்டேன், என்னுடைய குரு பாலமுருகர் பாலதண்டாயுதபாணி என்னுடைய போகர்மா முனிகிட்ட கேட்டேன். அடுத்தது என்னுடைய ஆஞ்சநேயர் யோகி மகா யோகி மகா சித்தன் அவர்கிட்ட கேட்டோம். இவங்க சொன்ன வழியை தான் நான் கண்டுபிடிச்சேன். அந்த வழியில் நான் செல்லும் பொழுதுதான் பல கஷ்டங்களிலிருந்து நான் முதல்ல வெளியே வந்தேன். மந்திர சாஸ்திரங்கள், எவ்வளோ பெரிய மந்திர வித்தைகள் கூட நீங்கள் கற்று வச்சுருங்க, எவ்வளோ பெரிய மந்திரக்காரர்கிட்ட கூட நீங்கள் போய் தாயத்து வாங்கிட்டு வாங்க, உங்ககிட்ட அடிப்படை குற்றம் சொல்லக்கூடிய 5-6